நாங்கள் பாராளுமன்றத்தில் கையெழுத்து வைக்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த வேட்புமனுவில் கையெழுத்து வைக்க சத்திய பிரமாணம் செய்து நாங்கள் பாராளுமன்றத்தில் எந்த வரப்பிரசாதத்தையும் பெறுவதில்லை. அது வேறு கட்சியால் செய்யப்பட்டது ஒன்று. கட்சியால் இப்போ எங்களோட கொள்கையில் இருக்குது. அப்போ எங்களோட நாங்கள் மனச்சாச்சு. எனக்கு என்பிபியில் 14 வயசு எனக்கு தேவையில்லை. என்னடா பாராளுமன்ற உறுப்பினர் என்பது தனிநபரால் செல்லல மக்களால். அதனால் நாங்கள் எங்களோட வரப்பிரசாதங்க அதிகான வரப்பிரசாதம் பெறல. பெஞ்சனை நிப்பாட போகிறோம் வருது. அப்போ எங்கட கட்சியிலேயும் ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் பெஞ்சனை நிப்பாட்டுறேன்னு கேட்கலாம். அப்பே எங்கட நாட்டின் ஜனாதிபதி என்று சொன்னவர், நான் நல்லது செய்திருந்தால் அடுத்த வருடம் பார்லிமெண்ட்டுக்கு உள்வாங்கப்படுவேன். ஆனால் நான் மக்களுக்கு துரோகம் செய்திருந்தால் இழத்தப்படுவேன். அவ்வாறு என்றால் ஏன் மக்களுடைய நிதியை துரோகம் செய்தவருக்கு மக்களுடைய நிதியை மாதம் மாதம் கொடுக்க வேண்டும்? அது ஜனாதிபதி கேட்ட கேள்வி. எங்களுக்கு சொன்ன எங்களுக்கு கல்வி எங்களுக்கு வகுப்படுக்கிறதா இப்போ சொல்கிறார். அப்போ என்னென்னா ஒரு நிதியை என்னை புறக்கணிக்கிறார்கள் என்றால் ஏன் மக்களுடைய நிதியை எடுத்து பெஞ்சனை கொடுக்கணும்? நாங்கள் இந்த பெஞ்சனை நிப்பாட்டேக்க எங்களுக்கு தான் பாதிப்பு. 159 பேர் வரப்பிரசாதம் குறைச்சி கொண்டு போகிறோம். ஆமாம். அப்போ நாங்கள் நினைக்கிறோம் முதல்ல நாங்கள் திருந்தோணும். இன்றைக்கு நாங்கள் திருந்தி இருக்கிறோம். படிப்படியாக மக்கள் திருந்துவாங்களை பார்த்து. அப்போ இன்றைக்கு அமைச்சர்கள் மேலே திருந்திக்கிறோம். அமைச்சர்கள் திருந்தினோடனே அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சம் திருந்தோணும். அப்போ நாங்களும் இந்த பாராளுமன்றத்துக்கு நுழைஞ்ச உடனே கேட்டது இவரை மாற்றுங்க, அவரை ரான்ச பண்ணுங்க, இவரை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு நாங்கள் கனவர் கேட்டது. அப்போ எல்லாரும் ஆதங்கம் இருக்குது. தனி வேறு செய்தவர் அவர் தெரிய தவழ்ந்துட்டு. அப்போ எங்களோட நாட்டின் ஜனாதிபதி ஒரு உண்மையாகவே நிதானமாக யோசித்து ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது நிதானமாக செய்பவர். ஒன்று சொன்னார், திரும்பின இடங்கள் உள்ளாயே திருடந்தான். ஏன் திருடர்களாக ஆக்கப்பட்டார்கள் இவர்? இந்த அமைச்சர்களால். அவர்கள் திருட நானும் திருடுவோம், அவர்கள் நானும் திருடுவோம். அப்படி செக்யூரிட்டி கார்டு வேறு போயிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்டா, இந்த அரச கட்டமைப்புகள் நாங்கள் இருப்பவர்களை தரமுயர்த்தி கொண்டு ஓடைக்கெல்லானே தெரியும். ஓடைக்கு இது நல்லா ஓடுது, எல்லாரும் எங்கடையில் வேறு ஊழல் செய்தால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 400க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற கேட்கிறாரு, ஆமி கடத்தினம் என்று ஆதாரத்துடன் தருவார்களாக இருந்தால் நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். பல நடவடிக்கைகள். நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், ஜனாதிபதி அனுர சம்பந்தமாக பேசுகின்ற போது வகுப்பெடுக்கிறாரு. அது என்ன விடயம்? அது வகுப்புன்றது எமது கட்சியில் அவர் இந்த நாட்டு நடப்புகள் எவ்வாறு இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று எமது கட்சி காரியாலயத்தில் தெளிவாக விளக்கம் எடுக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எங்களது வவுனியா பாராளுமன்ற உறுப்பினரும் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்த அந்த பலவத்த ஆஃபீஸை பற்றி. அவ்வாறு நான் நினைக்கிறேன் 11 மணி மட்டும் உண்மையாகவே சாதாரண அங்கே ஜனாதிபதியாக வர மாட்டார். உண்மையாகவே நான் அது ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கான ஒரு அவர் எல்லா எம்பியும் பெருவினம் தனித்தனியாக பெருவினம் வெண்ட பிரச்சனை. அப்போ அவர் எடுக்க பல நடவடிக்கைகளை கேட்குறார். எங்களோட இதுகளை எங்களுக்கு ரான்சேஷன் போட்டு கூட நடக்கிறது. அது ரான்சேஷன். அப்போ அவ்வாறு உன்னிப்பாக அவதானிக்கிறார் எங்களோட ஜனாதிபதி அவர்கள். ஏனென்றால் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும், எவ்வாறு இந்த நாட்டை முன்னேற்றுவது என்று, எவ்வாறு ஒழுக்கசீலர்களாக வாழ வேண்டும் என்றது, ஏன் ஒழுக்கசீலர்களாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதி ஆனதன் பிறகும் தங்களுடைய பார்லிமென்ற உறுப்பினர்களுக்கு வகுப்பெடுப்பது என்பது அது பெரிய விடயம் தானே? ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் புதிய பார்லிமெண்ட் உறுப்பினர். அந்த வகுப்பு என்பது புதிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கா இல்லை அறிவிப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி சார்ந்து ஒவ்வொரு கட்டமைப்பில் ஒரு துறை சார்ந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், வவுனியா சேர்ந்தவர் உண்டாயும் இருக்கும். அது உண்மையாக எங்களது கல்வியை மேலுமூட்டுவதற்கு, எங்களது திறமையை அதிகரிப்பதற்கு நாங்கள் ஒன்று செய்கிறோமே. புறக்கேட்க இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாதான் பிறக்கிறோம். அறிவை தேடுகிறது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் போது விடயங்களை பேசுவார் அவர் ஜனாதிபதி அவர்கள். இந்த நாட்டை முன்னேற்றுவதை பற்றி, மக்களை நேசிக்க வேண்டும் என்று அதிகமாக பல விஷயங்கள், இந்த எப்படி பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பின்னுக்கு நகர இயலாது, முன்னோக்கி தான் நகரணும். அதை எங்களோட ஏன் முன்னோக்கி நகரைக்கு எங்களோட செயற்பாடுகளை அவதானிப்பார்கள் மக்கள். இப்போ நான் ஒரு இளங்குமரன் இல்லை, இன்றைக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்ன்றதை விட என்பிபின்ற ஒரு பிரதிநிதி. நான் ஒரு பிளவிடைக்குள்ள அது கூடுதலாக கட்சியை பாதிக்கும். ஆனால் நான் பிளவிட்டேன் கட்சி பாதுகாக்காது சொல்லியிருக்கு. முதலாவது நீங்களும் பிளவிட்டாலும் உங்களோட கட்சி உங்களை பாதுகாக்காது.
நேரடியாகவே சொல்லி நேரடியாக சொல்கிறேன். நான் பிழை விடுவனாக இருந்தால் எனது கட்சி பாதுகாக்காது. அதே நேரம் என் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் கட்டுகளவேனும் ஒரு தரிடமும் நான் கையேந்த போகிறதும் இல்லை. இன்று வரைக்கும் யாரிடமுமே நான் கையேந்துறது இல்லை. ஊழலுக்கு ஈடுபட மாட்டேன்னு எனக்கு அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு இன்றைக்கும். நான் பணத்துக்கு அடிமையானவன் இல்லை. பணத்துக்கு அடிமையாகணும்ன்ற நான் அன்றே ஆகியிருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி அவர் கட்சியில் இருக்கின்ற எம்பிக்களுக்கு பாடம் எடுக்கிறது, அவர்களுக்கு அறிவுரை வழங்குறது, எப்படி போக வேண்டும் என்று சொல்வதற்கு அந்த அளவு நேரம் இருக்கிறதா அவருக்கு? இரவு நேரங்களில் 11 மணி மட்டும் எங்களுக்கு தெரியும். கூடுதலாக அங்கே தான் பேர் கட்சி கலையத்தில். அதே நேரம் ஜனாதிபதி மட்டும் இல்லை, பல அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள். ஜனாதிபதி கூட அந்த இடத்தில் வந்தும் இருப்பார். அறிவுஜீவிகள் கூட பாடம் எடுக்கவே மாட்டாரா? போது உண்மையாகவே நான் நினைக்கிறேன் அவர் தூக்கம் இல்லாமல் தான் இருப்பார் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் அவ்வளவு நாட்டையும் பார்த்தோ அங்கே கட்சி உறுப்பினர்களுக்கும் பாடம் நடத்துவது என்பது பெரிய விடயம் தான். உண்மையாகவே நீங்கள் நம்ப மாட்டீங்க. யாழ்ப்பாணம் வருவார் வாகனத்தில் தான். ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணம் பாதையால் வந்து ஒரு நாளில் எத்தனை இடம் போயிருக்கிறான்னு பாருங்க. என்ன சொல்கிறேன், பாதையால் மயிலிட்டி துறைமுகம், அதன் பிறகு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஓப்பனிங், அதன் பிறகு ஜாழ்ப்பாண நூலகம், அதன் பிறகு கிரிக்கெட் ஸ்டேடியம், அதன் பிறகு கச்சதீவு, தொங்கல். அதுக்கு விமானத்தை கெளிய பயன்படுத்த இல்லை, எது போட்டில் போயிட்டு திரும்பி வந்து எமத்து பிரதேச சபை உறுப்பினருடன் 7:30 மணிக்கு சந்திப்பு செய்தார். 6 மணிக்குன்றது 7:30க்கு சந்தித்து 9:30க்கு பிறகுதான் விழிக்கிறார். உங்களுடைய பார்லிமன்ற உரைகளை பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே ஒரு மாதிரியாக இருந்தாலும் இப்போது ஒரு வருடம் ஆகிவிட்டது. இப்போது உங்களுடைய உரைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. என்ன மேஜிக் அதுக்குள்ளே இருக்கிறது? மேஜிக் இல்லை, எல்லாருக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் வரும்போது நீங்களும் வந்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்றை கூறுகிறேன். நீங்கள் இந்த சனலை செய்யும்போது முதல் எப்படி இருந்தது, இப்போ போக போக மெருகிடும், போக போக இன்னும் திறமை அது இதை விட நுட்பங்களை நூட்டு. அதனால் அது எனக்கு இருக்கிற திறமை இல்லை, அது மனிதனுக்கு தேடல்கள் அறிவுகளை தேடுபவர்களுக்கு இருக்கிற திறமை. அந்த வகையில் நான் ஒன்றை கூறுகிறேன், யாரும் பயப்படுத்தவில்லை பார்லமெண்ட்டுக்கு வருவதற்கு. இந்த சாதாரணமாக இருந்தவர் கட்சியால் உங்களுக்கு ஏதும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறதா? கட்சியால் ஒழுக்க பயிற்சி, நெறிமுறை கோவைகள் பயிற்சி வழங்கப்படுகிறது. அதை விட எங்களை தேடல்களை தூண்டுவதற்கு புத்தகங்களை வாசிப்பதற்கு. பிமல் ரட்நாயகோட உரையிலே அவர் சொல்லியிருந்தார், எல்லா மாலிமாவை எம்பிமார் எல்லாரையும் நாங்கள் லைப்ரரிக்கு போகணும், நான் பார்ப்பேன் யார் போகிறவாருன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு முதலாவது இதை சொல்ல மறந்துட்டேன். ஜனாதிபதி என்றார், அங்கே உண்மையாகவே அங்கே கால் மசாஜ் பண்ணுற எல்லாமே இருக்குது பார்லமெண்டத்தில், சகலவும் இருக்குது பார்லமெண்டத்தில், சகோமான தேர்தல் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பக்கத்துக்கு மட்டும் போகக்கூடாது, லைப்ரரிக்கு போங்க. யார் சொன்னது? நாட்டு ஜனாதிபதி சொல்லியிருந்தார். முதலாவது பார்லிமெண்ட்டுக்கு போக முதல் இன்னும் லேகல அவர் சொன்ன அங்கே என்னென்ன இருக்குன்னு புத்தகங்களை வாசிங்க, சரியா, லைப்ரரிக்கு போங்க, அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அங்கே போய் படுக்க வேணாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் முதலே ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். அதாவது ரெஸ்ட் ரூம்லேயும் நீங்கள் தூங்கக்கூடாது, அப்படிதான் சொல்லியிருந்தார். ஆனால் என்ன சொல்லுங்க, அப்போ எங்களுக்கு கூடுதலாக லைப்ரரியில் மினக்கடுங்க. அதை விட எங்களோட கட்சியாலேயும் கூட கட்சி அமைப்பாளர்களும் கூட சில புத்தகங்கள் எடுத்து வாசிங்க. அவையில் பாய்ச்ச புத்தகம் இதை வாசிங்க. இதில் வாசிச்சா முதல் எங்களுக்கு வாசிக்க விருப்பம் இல்லை. இப்போ என்னென்னா அந்த வாசிப்பு பழக்கம் கூடவே என்னென்னா வீடியோ பார்த்துட்டு முறை இப்போ வாசிக்க வர்ற ஆத்ம திருப்தி ஒன்று வராது. அப்போ புத்தகங்களை வாசிக்க யாழ்ப்பாணத்தையும் கூட லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். முந்திய மக்கள் விடுதலை ஒப்பீதிலையும் சின்ன லைப்ரரி, இப்போ பெரிய லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அறிவுத்தேடல்களை தூண்டுவார்கள் எமது கட்சியில் கூடுதலாக. அந்த வகையில் நாங்கள் ஒன்று நினைக்கிறேன், இது நான் மட்டும் இல்லை, எந்த படிக்காத மன்றத்தில் என்ன எப்படி நடக்க வேண்டும் ஜனாதிபதி கூறி அறிவுரை கூறி இருக்கிறார். என்ன மாதிரியான அறிவுரைகள்? பார்லமெண்டத்தில் எங்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இப்படித்தான் பார்லமெண்டம் இருக்குது முதல் கூட்டம். அதுக்கு பிறகு நாங்கள் அனுபவ ரீதியில் இருக்கிறோம். ஜனாதிபதி மட்டும் இல்லை, என்பிபி என்பது ஒரு பல்கலைக்கழகம், ஜேபிபி என்பது பல்கலைக்கழகம். கட்சி காரியாலயத்துக்கு போய் பார்த்தா தெரியும் என்ன சாப்பாடு ரெஸ்ட் ரூம்லேயும் நாட்டின் ஜனாதிபதி எங்களோட வந்து சாதாரண சாப்பிட்டுட்டு போவார். அதில் லஞ்சிட்டு உணவு புறம்பா போடணும், எல்லாமே டீ குடிச்சிட்டு டீ எல்லாம் வச்சுருக்கும், டீயை குடிச்சிட்டு அது கழுவி அதுக்கு வைக்கணும். அப்படி ஒரு கட்டன் ரைட்டானா கட்சி.